உடனுக்குடன் நேரலை. திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் சுற்றித் திரியக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தெருநாய்கள் தொல்லையால் உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது குறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பலமுறை புகார் அளித்தும் மருத்துவமனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என நோயாளிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நெல்லையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப நெல்லை அரசு மருத்துவமனையில தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மருத்துவமனை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு சொல்லப்படுது. என்ன நிலவரம், விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பூர்ணிமா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டில் உள்ள ஐக்ரோடு அரசு தலைமை மருத்துவமனை என்பது உள்ளது. இந்த மருத்துவமனை தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் ஆகிய மருத்துவமனைகளுக்கு மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ளன. குறிப்பாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளும் இந்த பகுதியில் நேரடியாக தங்கள் சிகிச்சைகளை பெற்று செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை என்பது அமைந்துள்ளது. குறிப்பாக நாள்தோறும் 3000க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளும் 1700 உள் நோயாளிகளும் இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து தங்களுடைய சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு உள்ள பகுதியான அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வளாகங்கள் மற்றும் வார்டு பகுதி, IMCU தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில தெருநாய்க்கள் உள்ளே புகுந்து அங்குள்ள நோயாளிகளை அவ்வப்போது அச்சப்படுத்தி கொண்டு வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளிடம் நேரடியாக அந்த தெருநாய்கள் கடிக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. தொடர்ந்து இது போன்ற ஒரு 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் அங்குள்ள வார்டு பகுதியில் தினந்தோறும் சுற்றி வருவதன் மூலமாக நோயாளிகள் அவதிக்குள்ளாகி உள்ளார்கள். மேலும் அச்சமும் அடைந்துள்ளார்கள். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் அங்குள்ள நோயாளிகளும் நோயாளிகள் உறவினர்களும் தொடர்ந்து புகார் கொடுத்தும் அதற்கான எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட அப்பகுதியில் உள்ள ஒரு நோயாளியை அந்த தெருநாய் கடித்ததாகவும் கூறப்படுகிறது. என்றால் இது போன்ற ஒரு நோயாளிகள் நேரடியாக சிகிச்சை பெறக்கூடிய இடங்கள்ல தெருநாய்கள் மிக அதிகமாக சுற்றி திரிவதன் காரணமாக அங்கு நோயாளிகள் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளார்கள். குறிப்பாக இந்த தெருநாய்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், பிடித்து வேறு ஒரு இடத்தில் கொண்டு சென்று விட வேண்டும் எனவும் நோயாளிகள் மாவட்ட மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தங்களோட கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.